என்ன சொல்றாங்கன்னா, அது ஒரு சூழலியல் மண்டலம். ஒரு 48 கிராமங்கள் வந்து பாதிக்கிற பிரச்சனை. ஒரு 70க்கும் மேற்பட்ட நீர்நிலைகள் இருக்கு அங்க. அதேபோல தமிழ் பிராமிய கல்வெட்டுகள் இருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு சூழலியல் மண்டலம் அது. கிட்டத்தட்ட நீங்க வந்து அந்த அ முல்லை பெரியாறுடைய ஒரு பாசன பகுதியும் அதுக்குள்ள வருது. இவ்வளவு பெரிய ஒரு சூழலியல் மண்டலம், இவ்வளவு பல்லாயிரக்கணக்கான மக்கள பாதிக்கக்கூடிய வகையில ஒரு திட்டத்த வந்து குறிப்பிட்ட ஒரு கார்ப்பரேட்டுக்கு தாரை வார்ப்பதற்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு? அப்படின்னா, நாடு முழுக்க நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க சத்தீஸ்கர் ஆகட்டும், அல்லது வந்து அந்த வடகிழக்கு மாநிலங்கள் ஆகட்டும், எங்கெல்லாம் வந்து அந்த கனிம வளங்கள் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கோ, அத அப்படியே எடுத்து கார்ப்பரேட் கையில குடுக்கறதுக்கான ஒரு திட்டங்களில் ஒன்று தான் இந்த டங்ஸ்டன். இவ்வளவு தமிழ்நாட்டுல வந்து சட்டமன்றத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. முதல்வர் நிச்சயமாக இந்த திட்டத்த நான் உயிரோடு இருக்கும் வரை அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு பிடி மண்ணை கூட நாங்கள் எடுக்க அனுமதிக்க மாட்டோம்னு தங்கம் தென்னரசும் சொல்லியிருக்காரு.